பாருங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 50 செடி வந்து வச்சிருக்கேன். யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரகப்பிரவேச வைக்க போறோம். அப்போ வந்து ஆளுக்கு ஒரு செடி கூட இதை கொடுத்து விடலாம் அப்படின்றதுனால தான் நம்ம கிஃப்டா வேற எதையாவது கொடுக்கறத விட இந்த மாதிரி செடியா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நான் இந்த கவரில் தான் வந்து இருக்கிற செடியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு செடி வந்து கொடுத்து அனுப்பலாம். அது தவிர இதில் வச்சுட்டு நம்ம எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னும் போது அந்த ஊருக்கு போகும்போது நம்ம இந்த ஒரு கவர் எடுத்துகிட்டு போய் வழியில் ரோடு ஓரம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து தோண்டி வச்சுட்டு வந்துட்டோம்னா இந்த மழை சீசனில் வந்து அது மரமாக வளர்ந்துடும். என்கிட்ட இருக்கிற ஒரு சில மரம், அதுக்கப்புறம் செடி, இது எல்லாம் தான் நான் இதில் வந்து வைக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த பஞ்சகாவியத்தை ஊற்றிடுறேன். மண் வந்து நல்லா உதிர்ந்தால் இருந்தால் நல்லாயிருக்கும். மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கிற தொட்டு இது வந்து அப்படியே நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4-5 கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துகிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டுடலாம். நம்ம கீழே தண்ணி போகிறதுக்கு ஒரு ஹோல்ஸு. முந்தையெல்லாம் இந்த கவர் வந்து ஹோல்ஸ் போட்டு தான் வருமா, இப்போல்லாம் வந்து எதுக்கு ஹோல்ஸ் வேணாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படின்றதுனால ஹோல்ஸ் போடாமலே இப்போல்லாம் கொடுக்குறாங்களாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மரம், அதாவது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்மக்கிட்ட வந்து பேரிச்சம்பழம் மரம் விதை போட்டேன், அது வளர்ந்துருக்கு அப்படின்னு. இப்போ இதுதான் வந்து நான் வைக்க போகிறேன். வெளியில் எங்கேயாவது நமக்கு ரோட்டு ஓரத்தில் வீடு இருக்குது, வெளியில் இடம் இருக்குது அப்படின்னா வெளியில் கூட நம்ம வந்து இந்த செடியை வந்து நட்டு வச்சிடலாம். இது நல்ல மரம் ஆகும்போது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாகும். இப்போ வந்து நம்ம வீட்டில் கிரகப்பிரவேசம் வைக்க போகிறோம். அப்போ வந்து ஆளுக்கு ஒரு செடி கூட இதை கொடுத்து விடலாம் அப்படின்றதுனால தான் நான் இதை வந்து வச்சிட்ருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கியிருந்தோம். ரேட்டு ஜாஸ்தின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் நமக்கு செடிக்கு வந்து நல்லா வந்து சூப்பராக வளர ஆரம்பிச்சிது இது போட்டோன்னே. அதோட நம்ம இதை கொஞ்சம் போட்டு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து மண்புழு உரம் கொஞ்சம் கலந்துக்கலாம். இது கூடவே நம்ம மண்புழு உரமும் அதுக்கப்புறம் அந்த 5 விதமான ஒரு உரமும் அதையும் சேர்த்துக்கலாம், மிக்சட் உரம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். நல்லா கலக்கிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு நம்ம இந்த செடி வச்சு முடித்த உடனே இதில் வந்து ஒரு ஸ்பூன் இப்படி மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த கருவேப்பிலை செடி விதை உளுந்து இத்தனை செடி வந்திருக்கு, இதுவும் ஒரு செடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய தொட்டியாக தான் தேவைப்படும், ஏன்னா கிழங்கு வர்றதுக்கு. இது கொஞ்சம் வளர்ந்த உடனே மறுபடியும் நம்ம எடுத்து பெரிய தொட்டியில் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய கவரில் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காட்டு மல்லி, அதாவது காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இதுவும் நம்ம வைக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ஒரு 50 செடி வந்து வச்சுருக்கேன். யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பெரண்டை இருக்குது, அதுக்கப்புறம் வந்து காட்டு மல்லி இருக்குது, சாதா மல்லி இருக்குது, வாழை மரம், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் மரம்,
இதெல்லாம் வந்து மரமாக இருக்கிறது வந்து வெளியில் தான் நம்ம வைக்க முடியும். இல்லை கார்டன் வச்சுருக்கிறவங்க இதை வந்து எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். கீழே கார்டன் வச்சுருக்காங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய விதையெல்லாம் வச்சுருக்கேன். மண் தீர்ந்து போச்சு. நான் மண் வாங்கிட்டு மறுபடியும் அதுவும் வச்சுட்டு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து நான் வந்து உண்மையிலே இது வச்சதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கிரகப்பிரவேச அப்போ இந்த மாதிரி செடி எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 15-20 நாளில் நல்லா கொஞ்சம் வளர ஆரம்பித்தோடனே நம்ம யாருக்காவது கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் கூட இருக்கிறீங்க, இந்த மாதிரி நிறைய செடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டு போகும்போது நம்ம கிஃப்டாக வேறு எதையாவது கொடுக்கறத விட இந்த மாதிரி செடியாக கொடுத்தா இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.